வணக்கம். மார்ச் 27ஆம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ஒரு பெரிய வீழ்ச்சியாக பார்த்துருந்துருக்கு. S&P 500 1% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 2% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரம்ப் புதிதாக வரி அறிவிச்சிருக்கிறாரு. யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் பெரும்பாலும் ரெட்டில் தான் நேற்று க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மிக்ஸ்டாக தான் இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 0.4% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காலையில் 11:30 மணி அளவில். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் புது வரியை அறிவிச்சிருக்கிறாரு. எதிர்பார்த்த மாதிரியே ஆட்டோ செக்டர் மீது 25% வரி விதிச்சிருக்கிறாரு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து இது அமல்படுத்துறாரு. இது கார் மற்றும் லைட் ட்ரக்ஸ், முழுமையான கார் லைட் ட்ரக்ஸ் மட்டும் இல்லாமல் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் மீதும் வரி விதிச்சிருக்கிறாரு. குறிப்பாக இப்போ சொல்லியிருப்பது என்ஜின்ஸ், டிரான்ஸ்மிஷன்ஸ், பவர் ட்ரெயின் பார்ட்ஸ் மற்றும் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் மீதும் வரி விதிச்சிருக்கிறாங்க. மேலும் சில காம்பனன்ட்ஸ் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. USMCA யுனைடெட் ஸ்டேட்ஸ், மெக்சிகோ, கனடா அக்ரிமெண்ட் கீழே வரக்கூடிய கார்ஸில் கொஞ்சம் விலக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதாவது யூஎஸ்ஏலேருந்து வராத பொருட்களுக்கு மட்டும் வரி விதிக்கப்படும். அது வேறு மாதிரி கால்குலேட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். இந்த புது வரினால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்தெந்த நிறுவனங்களுக்கு பாதிப்பு இருக்குது, மணி கண்ட்ரோல் ஒரு பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. டாடா மோட்டர்ஸ் மற்றும் ஐஷர் மோட்டர்ஸ்க்கு பாதிப்பை உண்டாக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆட்டோ காம்பனன்ட்ஸ் கம்பெனிகளான சோனா, BLW, சம்வர்தனா மதர்சனுக்கும் பாதிப்பு இருக்கும். அதே போல் வேறு சில ஸ்டாக்ஸான பாரத் ஃபோர்ஜ், சன்சேரா இன்ஜினியரிங், சுப்ரிஜித் இன்ஜினியரிங் மற்றும் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இது பாதிப்பை உண்டாக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஜப்பான் இந்த ஆட்டோ வரிக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஜப்பானுடைய பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய அடி இருக்கும்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. ஜப்பான் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லா நாடுகளுக்கும் ஒரே மாதிரியான வரி விதிப்பது நியாயமற்றது. ஏன்னா ஜப்பான் யூஎஸ்ஏல பெரிய அளவில் முதலீடு செய்திருக்கு. அதனால் எல்லா நாடுகளுக்கும் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது நியாயமற்றது அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜப்பான்லேருந்து யூஎஸ்ஏக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒட்டுமொத்த பொருட்களில் ஆட்டோமொபைல் செக்டரை சார்ந்தது 28.3% சொல்லியிருக்கிறாங்க அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில். இது 2024 டேட்டா. சைனா மீதான போடப்பட்ட வரியை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போ மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. ட்ரம்ப் குறைப்பார், ஆனால் டிக்டாக் டீல் நடந்தாதான் அந்த வரியை அவர் குறைப்பாருன்னு அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நாட்களாகவே இந்த டிக்டாக் மீது அவங்களுக்கு ஒரு கண் இருக்குது. டிக்டாக்குடைய US பிஸ்னஸ், USA நிறுவனத்திற்கு அவங்க விற்பனை செய்வாங்கன்னா சைனா மீது போடப்பட்ட வரி குறைக்கப்படும்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாருன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதானி போர்ட்ஸ் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். US டேரிஃப் இந்தியன் கார்கோ மீது போடப்பட்டிருக்கிறதுனால அதானி போர்ட்ஸ்க்கு பாதிப்பு இருக்குமா இல்லையா? NDTV ப்ராஃபிட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பெரிய அளவில் பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவிலேருந்து போகக்கூடிய அந்த கார்கோவில் USAக்கு செல்லக்கூடிய அந்த சதவீதம் குறைவாக இருக்குது. அதனால் அதானி போர்ட்ஸ்க்கு பெரிய அளவில் பாதிப்பு கிடையாதுன்னு NDTV ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதானி போர்ட்ஸ்க்கு HSBC தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1600. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 35% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கர்நாடகா அரசு டோல் ரேட்ஸை உயர்த்த போகிறாங்கன்னு CNBC TV 18 தகவல் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து உயர்த்த இருக்கிறாங்க. 3-5% உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 66 டோல் பிளாசாஸ் இருக்குது. பெரும்பாலான டோல் பிளாசாஸில் இந்த விலை ஏற்றம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க CNBC TV 18. இண்டஸ்இண்ட் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இன்சைடர் ட்ரேடிங்காக செபி விசாரணை நடத்தி வருவதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். LPG டேங்கர் உரிமையாளர்கள் கால வரையற்ற வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. இதனால் 6 தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த மாநிலங்கள்? தமிழ்நாடு, கேரளா, தெலங்கானா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் மற்றும் புதுச்சேரியில் 4000 LPG டேங்கர்ஸ் அவங்களுடைய வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறாங்களா. ஏன்னா அவங்க ஆயில் கம்பெனிஸுடன் பேச்சுவார்த்தையில் இருந்திருக்கிறாங்க. அது எதிர்பார்த்த மாதிரி போகாதனால வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. சவுத் இந்தியன் LPG டேங்கர் ஓனர்ஸ் அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 4000 வாகனங்கள் உடனடியாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க.
இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம்க்கு இவங்க தான் அதை எடுத்து செல்கிறாங்க, போர்ட்லேருந்து எடுத்து செல்கிறாங்க. அவங்களுடன் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஏன்னா புது விதிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. 2025 2030 கான்ட்ராக்டில் சில விதிகள் வந்திருக்கு. அதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. சில உதாரணங்களும் கொடுத்துருக்குறாங்க அந்த விதிகளில். அதாவது அந்த எந்த வாகனத்தை பயன்படுத்துகிறாங்க, அவங்க வந்து 2 ஆக்சல் ட்ரக்ஸை பயன்படுத்தக்கூடாது, 3 ஆக்சல் ட்ரக்ஸை தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி அபராதம்லாம் போட போகிறாங்க. அவங்க வந்து சரியான டிரைவர்ஸ், சப்ஸ்டியூட் டிரைவர்ஸ் இல்லாமல், கிளீனர்ஸ் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அபராதம் விதிக்கப்படும். அதே போல் சிறிய விபத்து நடந்தாலும் அவங்க வந்து அந்த டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுலேருந்து நீக்கப்படுவாங்க போன்ற விதிகள் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறாங்க. இதற்காகத்தான் பேச்சுவார்த்தை நடந்தது. அது எதிர்பார்த்த மாதிரி போகாதனால இப்போ உடனடியாக 4000 எல்பிஜி டேங்கர்ஸ் வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஜேபி கெமிக்கல்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. பிளாக் டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, KKR விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு செய்தியாக பார்த்துருந்தோம். இப்போ மணி கண்ட்ரோலில் பிளாக் டீல் நடந்திருக்கின்றது உறுதி செய்திருக்கிறாங்க. 90 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்குது. அதாவது 5.7% ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்கிறாங்கன்றது உறுதி செய்யலை. சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து டேட்டா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் நிறுவனம் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மெக்வரி கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டாடா நிறுவனத்திற்கு அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ரூ. 7,000. தற்போதைய லெவலிருந்து 35% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல். இன்றைக்கி ஒரு பிளாக் டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரொமோட்டரான மேக்ஸ் வெஞ்சர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. 1.59% ஸ்டேக்கை விற்பனை செய்வாங்கன்னு CNBC TV18 தகவல் சொல்லியிருந்திருக்கிறாங்க. மணி கண்ட்ரோலில் பிளாக் டீல் நடந்திருக்கின்றது உறுதி செய்திருக்கிறாங்க. 1.5% ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்குது. ஆனால் யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற தகவல் கிடைக்கல. 569 கோடி ரூபாய்க்கான டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு மணி கண்ட்ரோலில் உறுதி செய்திருக்கிறாங்க. ரோல்டா இந்தியா இன்றைக்கி இன்ட்ராடேல 5% விழுந்தது. பேங்க் ஆஃப் இந்தியா இந்த நிறுவனத்துடைய அக்கௌண்ட்டை ஃப்ராடாக அறிவிச்சிருக்கிறாங்க. நான் பர்ஃபார்மிங் அசட்டாக இருந்திருக்கு 616 கோடி ரூபாய். அதை இப்போ ஃப்ராடாக அறிவிச்சிருக்கிறாங்க பேங்க் ஆஃப் இந்தியா. ரோல்டா இந்தியா வந்து பென்னி ஸ்டாக்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கும் கவுடவுன் இன்ஃபோடெக் சர்வீசஸ் இடையே இருக்கக்கூடிய அந்த ஆர்பிட்ரேஷனை 2 பேரும் சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ். அசோக் லேலன் குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் ஷேர்ஸை அடக வைத்து 6000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் நடத்தியிருக்கிறாங்க. 44 அனலிஸ்ட் வந்து அசோக் லேலனுக்கு கவரேஜ் கொடுக்குறாங்க. அதில் 36 பேர் பை ரேட்டிங்கும், 4 பேர் ஹோல்டு ரேட்டிங்கும், 4 பேர் செல் ரேட்டிங்கும் வழங்கியிருக்கிறாங்கன்னு அந்த CNBC TV18 தகவல் கொடுத்துருக்குறாங்க. IRM எனர்ஜி குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல். இன்றைக்கி இன்ட்ராடேல 14% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தற்போது ஒரு அப்டேட்டும் இருக்குது. அவங்க 5 ஆண்டிற்கான கான்ட்ராக்டில் கையெழுத்திட்டிருக்கிறாங்க. ஷெல் எனர்ஜி இந்தியா பிரைவேட் லிமிடெடுடன் தான் அவங்க வந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறாங்க. ரீகேசிஃபைட் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வாங்குவதற்காகத்தான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க CNBC TV18. JK சிமெண்ட்டுக்கு ஜெஃப்ரிஸ் எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட் ப்ரைஸ் 16% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நேற்று க்ளோசிங்லேருந்து கொடுத்துருக்கிற ரேட்டிங், பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 5520 ரூபாய். 27 அனலிஸ்ட் JK சிமெண்ட்டுக்கு கவரேஜ் கொடுத்துருக்குறாங்க. அதில் 19 பேர் பை ரெக்கமெண்டேஷனும், 5 பேர் ஹோல்டு ரெக்கமெண்டேஷனும், 3 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் வழங்கியிருக்கிறாங்க. BSE குறித்து காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்க போனஸ் குறித்து மார்ச் 30 முடிவெடுக்க இருக்கிறாங்கன்னு. அதற்கான ரியாக்ஷனை இன்றைக்கி 4% அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. தொடர்ச்சியாக 3 நாட்கள் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த BSE இன்னைக்கு க்ரீனில் வந்திருக்கு. இன்ஃபோசிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. ஒரு சர்ச்சையை கிளப்பியிருந்தாங்க. அவங்களுடைய மைசூர் ஆஃபீஸ்லேருந்து சிலரை வந்து வேலை நீக்கம் செய்திருக்கிறாங்க, சில ட்ரெயினிஸை அப்படின்னு. இப்போ அதே போல் மேலும் சில ட்ரெயினிஸை வேலை நீக்கம் செய்திருக்கிறாங்க. 30 45 ட்ரெயினிஸை அவங்க வேலை நீக்கம் செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டில் அவங்க பாஸ் ஆகலை. அதனால் அவங்க வேலை நீக்கம் செய்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. HDFC பேங்க்குக்கு சிட்டி தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2200 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கோல்ட்மேன் சாக்ஸ் அவங்களுக்கு பிடித்த இந்தியன் ஸ்டாக்ஸ் உடைய பட்டியல் கொடுத்துருக்காங்க. 12 மாதத்திற்கான டார்கெட் ப்ரைஸும் வெளியிட்டிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். HDFC பேங்க்குக்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 2090, டைட்டனுக்கு 3900 ரூபாய் டார்கெட் ப்ரைஸ், GCPLக்கு 1370 ரூபாய், அதானி போர்ட்ஸ்க்கு 1400 ரூபாய் டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகோக்கு 5050, மேக் மை ட்ரிப்புக்கு டாலர்ஸில் கொடுத்துருக்காங்க. அது நாஸ்டாக்ல லிஸ்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறாங்க. $124 கொடுத்துருக்கிற டார்கெட் ப்ரைஸ். மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் ப்ரைஸ் 3800, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு 8025, பவர் கிரிட்டுக்கு 375 ரூபாய் டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க கோல்ட்மேன் சாக்ஸ்.
சம்வர்தனா மதர்சன் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். சிஎல்எஸ்ஏ என்ன எதிர்பார்க்குறாங்க, டார்கெட் ப்ரைஸ் மணிக்கும் ஷேர் ப்ரைஸ் வந்து இரட்டிப்பாகும் அடுத்த 3 ஆண்டிலும் சிஎல்எஸ்ஏ கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. வருவாய் வந்து 2029 உள்ளார $20 பில்லியன் எட்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த 12 மாதத்தில் அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் வந்து $167. சிஎல்எஸ்ஏ கொடுத்துருக்கிற ரேட்டிங் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் சம்வர்தனா மதர்சனுக்கு. டாடா ஸ்டீலுக்கு ஜேபி மார்கன் தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 180. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அசோக் லேலண்ட் நேற்று $215 க்ளோஸ் ஆயிருக்கு. சில புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. நொமுரா தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 250. மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 284. மெக்வரி தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 234. பேங்க் ஆஃப் அமெரிக்கா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 260. சொலாரா ஆக்டிவ் ஃபார்மா சயின்சஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய பார்ட்லி பெய்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் கவனத்திற்காக அவங்க முதல் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க பணம் கட்டுறதுக்கு. அந்த பணம் எவ்வளோன்றது மட்டும் இன்னொரு வாட்டி சரி பார்க்கணும். நீங்கள் பார்ட்லி பெய்ட் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கீங்கன்னா அந்த மெயில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிடுங்க. கம்பெனி கிட்ட இருந்து மெயில் வந்திருக்கும். $131 கட்ட சொல்லியிருக்காங்கன்றது என்னுடைய புரிதல். இன்னொரு முறை அந்த எண்ணிக்கையை சரி பார்த்து கொள்ளுங்கள். எப்போ ஓப்பன் ஆகுது? ஏப்ரல் 16 ஓப்பன் ஆகுது. எப்போ முடிவடையுது? ஏப்ரல் 30 முடிவடையுது. ஸோ பார்ட்லி பெய்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த பணத்தை கட்டி அந்த ஃபுல்லி பெய்ட் ஷேர்ஸாக மாற்றணும். எப்படி கட்டலாம்? ஆன்லைன் அஸ்பா வழியாக பார்க்கலாம், அல்லது ஃபிசிக்கல் அஸ்பா வழியாக பண்ணலாம். ஃபிசிக்கல் அஸ் பண்ணுறது அந்த பேங்க்குக்கு போய் பண்ணுறது, அல்லது 3-in-1 ஆன்லைன் ட்ரேடிங் டிமேட் பேங்க் அக்கௌண்ட் வழியாக பண்ண முடியும். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.